இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது ராகு மற்றும் நாகதோஷ நிவர்த்திக்கு உலகில் முதன்மையான கோவிலும் நல மகாராஜா மற்றும் பாண்டவர்கள் வழிபட்டு தான் இழந்தவற்றை பெற்ற ஆலயமும் நந்தீஸ்வரர் வழிபட்டு அதிகார நந்தி என்ற அந்தஸ்தை பெற்ற ஸ்தலமும் முப்பெரும் தேவியரும் ஒருங்கே காட்சியளிக்கும் ஸ்தலமும் என இன்னும் பல சிறப்புகள் மகிமைகள் பெற்ற நவ கிரகங்களின் ராகுவிற்கான ஸ்தலமான திருநாகேஸ்வரம் அருள்மிகு கிரி குஜாம்பிகை சமேத நாகநாத சுவாமி ஆலயம் ஆகும். வாருங்கள் இந்த ஆலயம் குறித்து இந்த வீடியோவில் காணலாம். இந்த ஆலயத்தில் வழிபட்டு மன்னன் நலன் இழந்த செல்வத்தை மீட்டான். சாபத்தால் நாயாக மாறிய சந்திரவர்மன் இக்கோவிலின் புனித நீரில் நீராடி இங்குள்ள இறைவனை வழிபட்ட பின் தன் தோற்றத்திற்கு திரும்பினார். நந்தி இங்குள்ள சிவனை வழிபட்ட பிறகு அதிகார நந்தீஸ்வரர் என்ற நிலையை அடைந்தார். கணங்கள் என்பது சிவபெருமானின் உதவியாளர்களை குறிக்கும். விநாயகர் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்ட பிறகு கணபதி என்ற கணங்களின் தலைவன் என்ற பட்டத்தையும் பெற்றார். கௌதம முனிவர் வழிபட்டு அகலிகையை அடைந்தார். பாண்டவர்கள் வழிபட்டு இழந்த செல்வத்தை மீட்டு இங்கு கார்த்திகை திருவிழாவினையும் நடத்தினர். பாரச முனிவர் வழிபட்டு பாவங்கள் நீங்க பெற்றார். தேவர்களின் அரசனான இந்திரன் இங்குள்ள கிரி குஜாம்பாள் தேவியை வழிபட்டு பாவ விமோசனம் பெற்றார். இவ்வாறு இந்த ஆலயத்தின் பெருமைகளையும் மகிமைகளையும் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். சுசீலர் என்ற முனிவரின் மகன் சுகர்மன் என்பவர் ஒரு வனத்தின் வழியே சென்று கொண்டிருந்த பொழுது நாக அரசனான தக்ககன் என்ற பாம்பு தீண்டியது. இதை அறிந்த முனிவர் கோபம் கொண்டு தன் மகனை தீண்டிய தக்ககன் மானிடனாக பிறக்கும்படி சபித்துவிட்டார். சாப விமோசனம் பெற தக்ககன் காசிப முனிவரிடம் ஆலோசனை கேட்டார். பூலோகம் சென்று தினமும் சிவபூஜை செய்து வந்தால் சாபம் நீங்கும் என்றார். பின்னர் பூமிக்கு இந்த ஸ்தலத்திற்கு வந்த தக்ககன் சிவலிங்க பூஜை செய்து வந்தார். சிவன் அவருக்கு காட்சி தந்து சாப விமோசனம் கொடுத்தார். நாகமாகிய தக்ககனுக்கு அருளியதால் இவர் நாகநாதர் என பெயர் பெற்றார். அவன் உருவாக்கிய தீர்த்தம் நாக தீர்த்தம் ஆனது. நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பரிகாரம் செய்து கொள்ளலாம். 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள் ராகு பகவானின் மீது 5½ அடி நீளமுள்ள நாகமானது தனது சட்டையை மாலையாக ராகு பகவானுக்கு அணிவித்து இவரது பெருமையை உலகிற்கு உணர்த்தியது. இது இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு பார்வைக்கு காட்சி பொருளாக கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டுள்ளது. நவக்கிரக ஸ்தலங்களில் ராகு பகவானுக்குரிய விசேஷ ஸ்தலம் இந்த நாகநாத சுவாமி ஆலயம் ஆகும். ராகு பகவான் பல இடங்களில் சிறப்பு பெற்று விளங்கினாலும் இந்த கோவிலில் உள்ள மங்கள குருவாக நாகவல்லி மற்றும் நாகக்கன்னி சமேதமாக அருள்பாலிக்கின்றார். இவருக்கு உகந்த நிறம் நீலம் என்பதால் அணிகின்ற ஆடை மட்டுமல்லாமல் இவருக்கு செய்கின்ற பாலபிஷேகத்தின் போதும் இத்தலத்தில் ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் நடைபெறும் பொழுதும் ராகுவின் மேனி நீல நிறமாக மாறும் அதிசயம் இன்றும் காணலாம். இவருக்கு உகந்த மலர் மந்தாரை ஆகும். பொதுவாக ராகு மனித தலை மற்றும் பாம்பு உடலுடன் தான் காட்சி தருவார். ஆனால் இந்த தலத்தில் மனித உருவில் காட்சி தருகின்றார். ராஜவம்சத்து மன்னர் ஒருவருக்கும் அசுரகுல பெண் ஒருத்திக்கும் மகனாக பிறந்தவர் ராகு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அசுரனாகிய ராகு உருமாறி தேவர்கள் வரிசையில் சேர்ந்து மகாவிஷ்ணுவிடமிருந்து அமிர்தத்தை பெற்று உண்டுவிட்டார். உண்மையை அறிந்த மகாவிஷ்ணு கையிலிருந்த அகப்பையால் அவரது மண்டையில் அடிக்க தலை வேறு உடல் வேறாகி போனது. ஆனாலும் அமிர்தம் உண்ட மகிமையால் அவர் தலைப்பகுதியில் உயிர் இருந்தது. ராகுவும் தவறுக்கு வருந்தி இறைவனிடம் வேண்டி நிற்க இறைவன் பாம்பின் உடலை அவருக்கு கொடுத்து அவரை ஒரு நிழல் கிரகமாகவும் ஆக்கினார். குழந்தை பாக்கியம், திருமண தடை, கல்வியில் சிறந்து விளங்க இங்கு வழிபடலாம். நாகதோஷம் உள்ளவர்கள் இவருக்கு பாலபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கின்றார்கள். இதனால் தோஷம் நிவர்த்தியாவதாக கூறப்படுகிறது. கிரகங்களில் ராகு பகவான் யோக காரகன் ஆவர். இவரை வணங்கிட யோகம், பதவி, தொழில், வளமான வாழ்வு, எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறன், வறுமை மற்றும் நோய் நீக்கம், கடன் நீக்கம், வெளிநாட்டு பயண யோகம் ஆகியவற்றை அருள்வார். நாகராஜனான வாசுகியும்
இன்ன சில பாம்புகளும் ஒரு மகா சிவராத்திரி இரவில் முதல் காலத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலிலும், இரண்டாம் காலத்தில் திருநாகேஸ்வரத்திலும், மூன்றாவது காலத்தில் திருப்பாம்புரத்திலும், நான்காவது காலத்தில் நாகூரிலும் வழிபட்டு பலன் அடைந்ததாக ஸ்தல புராணங்கள் கூறுகின்றன. தினமும் காலை 9:30, 11:30, மாலை 5:30 மணி மற்றும் ராகு காலங்களில் இவருக்கு பாலபிஷேகம் செய்யப்படுகிறது. கிரி குஜாம்பிகை சன்னதியில் விநாயகரும் அருகில் ராகு பகவான் யோகராகு என்ற பெயரிலும் அருள்பாலிக்கின்றனர். கேதுவிற்கு அதிபதி விநாயகர். இந்த விநாயகரையும் யோக ராகுவையும் வணங்கினால் ராகு கேது தோஷம் நிவர்த்தியாவதாகவும் நம்பிக்கை. அம்பாள் பிறையணி அம்பாள் தனி சன்னதியில் இருக்கின்றார். இவர் தவிர இக்கோவிலில் ஒரே சன்னதியில் கிரி குஜாம்பிகை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய முத்தேவியரும் காட்சி தருகின்றனர். பிரிங்கி முனிவருக்காக இங்கு முத்தேவியரும் ஒருங்கி காட்சி தந்தனர். மார்கழியில் இந்த 3 அம்பிகைக்கும் புனுகு சாத்துகின்றனர். அப்பொழுது 45 நாட்கள் இந்த அம்பிகையர்களை தரிசிக்க முடியாது. அந்நாட்களில் அம்பிகையின் சன்னதி முன்புள்ள திரைச்சீலைக்கு பூஜைகள் நடைபெறுகிறது. தை கடைசி வெள்ளியன்று இவரது சன்னதி முன் மண்டபத்தில் அன்னம், காய்கறி, பழங்கள் போன்றவற்றை படைக்கின்றனர். இவரது சன்னதியில் பாலசாஸ்தா, சங்கநிதி மற்றும் பதுமநிதி இருக்கின்றனர். இங்கு முத்தேவியரையும் வணங்கி இவர்களை வழிபட குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. பார்வதி தேவி காலையில் குழந்தையாகவும், மதியம் இளம் பெண்ணாகவும், மாலையில் 16 கலைகளில் முழு வளர்ச்சி பெற்ற பெண்ணாகவும் காட்சியளிக்கும் ஒரே ஸ்தலம் இதுவாகும். இப்பொழுதும் அம்பாள் சுவாமியை அருவமாக வந்து வழிபடுவதாகவும், அம்பாளின் பூஜைக்கு மகாபைரவர் காவல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தலத்தில் சுவாமி மட்டுமல்ல, அம்பாளும் வேறு வடிவத்தில் சுயம்பு ரூபமாக தோன்றியவள். சுதை சிற்பமாக அம்பாள் காட்சி தருவதால் இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் கிடையாது. இது சேக்கிழார் திருப்பணி செய்த ஸ்தலம் ஆகும். இங்கு திருப்பணிகள் செய்த சேக்கிழார் தான் பிறந்த சென்னை குன்றத்தூரிலும் இதே பெயரில் ஒரு கோயிலை கட்டி அதற்கு திருநாகேஸ்வரம் என்று பெயர் சூட்டினார் என்றால் அவருக்கு இந்த ஆலயத்தின் மீது எந்த அளவுக்கு பக்தியும் மரியாதையும் இருந்திருக்கும் என்பதை உணரலாம். இக்கோவிலில் இவருடைய அமர்ந்த நிலையிலான சிலை உள்ளது. ருத்ராட்ச மாலையோ அணிகலன்களோ இல்லாமல் உள்ள இந்த சிலையின் அருகே அவரது தம்பியான பாலரவாயரின் உருவச்சிலையும் இவரது தாயாரின் உருவச்சிலையும் உள்ளன. இந்த ஆலயம் திருநீலக்குடி சப்தஸ்தான ஸ்தலங்களில் ஒன்று என்ற சிறப்பினை பெற்றுள்ளது. திருநீலக்குடி, இளந்துறை, ஏனாதி மங்கலம், திருநாகேஸ்வரம், திருபுவனம், திருவிடை மருதூர் மற்றும் மருத்துவக்குடி ஆகிய 7 ஸ்தலங்கள் திருநீலக்குடி சப்தஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. திருவிடை மருதூர் இந்த திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில், தாராசுரம், சுவாமிமலை, திருப்பாடலவனம் ஆகிய 5 ஸ்தலங்கள் பஞ்சக்ரோச ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கும்பகோணத்திற்கு யாத்திரை செல்வோர் இந்த பஞ்சக்ரோஷ தலங்களுக்கு சென்று முறைப்படி நீராடி தரிசித்து ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு பகல் தங்கி வழிபட்ட பின்புதான் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது. கும்பகோணத்திற்கு அங்கமாக இந்த 5 ஸ்தலங்களும் அமைந்துள்ளன. இந்த ஆலயத்தில் நாம் 3 சண்டிகேஸ்வரர்களை ஒழுங்கி காண முடியும். இதனால் இந்த ஆலயம் 3 யுகங்கள் கண்ட ஆலயம் என்று கூறப்படுகிறது. அகலிகையிடம் தவறாக நடந்து கொண்ட இந்திரனுக்கு கௌதம மகரிஷி சாபம் அளித்தார். சாபம் பெற்ற இந்திரன் இந்த ஸ்தலத்திற்கு வந்து அம்பாளுக்கு 45 நாட்கள் புனுகு சாத்தி வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக தல புராணம் சொல்கிறது. இந்த ஸ்தலம் செண்பக மரங்கள் நிறைந்து காணப்பட்டதால் இந்த பகுதி செம்பகாரண்ய கஷேத்திரம் என்றும், இந்த சிவபெருமான் செம்பகாரணீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த ஸ்தலத்தில் மற்றொரு பழமையான பெயர் கிரி கன்னிகை வனம் என்பது ஆகும். ராகு பகவான் இந்த ஸ்தலத்தில் சிவராத்திரியின் பொழுது சிவனை வழிபட்டு அருள் பெற்றார். இதன் அடிப்படையில் தற்பொழுதும் சிவராத்திரியின் பொழுது 2 கால பூஜையை ராகுவே செய்வதாக ஐதீகம். சிவராத்திரி மற்றும் ராகு பெயர்ச்சியின் பொழுது மட்டும் ராகு பகவான் உற்சவர் வீதி உலா செல்கின்றார். ராகு, ஆதிசேஷன், கார்கோடகன், வாசுகி உள்ளிட்ட பல பாம்பினங்கள், தட்சகன், விநாயகர், முருகன், பார்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, பல ரிஷிகள் இந்த ஸ்தலத்திற்கு வந்து வழிபட்டு நிவாரணம் பெற்றுள்ளனர். சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனை நோக்கி தனி சன்னதி கொண்டுள்ள ஸ்தலம் இது ஆகும். திருஞான சம்பந்தர்
திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோர் மூவராலும் பாடல் பெற்ற ஸ்தலம் இது ஆகும். இந்த தலத்தில் ராகு பகவான் உருவாக்கிய நாக தீர்த்தம், சூரிய தீர்த்தம், யம தீர்த்தம் உள்ளிட்ட 12 தீர்த்தங்கள் உள்ளன. சூரிய தீர்த்தம் குஷ்டரோக நோய்கள் மற்றும் இன்ன பிற நீண்ட நோய்கள் வராமல் காக்கும் சக்தி கொண்டதாக இருப்பதால் ஏராளமான பக்தர்கள் இக்கோவிலின் குளத்தில் நீராடி பின் இவ்வாலய இறைவனை தரிசிக்கின்றனர். இந்த குளத்தில் மூழ்கி எழுந்தால் பாவங்கள் தொலையும் என்பது நம்பிக்கை. குளத்திற்கு அருகே 100 கால் மண்டபம் உள்ளது. இக்கோவிலில் உள்ள பல மண்டபங்களில் நாயகர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாகும். அகத்தியர், பாராசர், கௌதமர், வியாக்கிரபாதர், பதஞ்சலி, மார்க்கண்டேயர் ஆகியோர் வழிபட்ட சிவலிங்கங்களை மாட வீதிகளில் காணலாம். கந்தசஷ்டி விழா ஆண்டுதோறும் பெரிய விழாவாக இங்கு கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி தினத்தன்று இந்த ஸ்தல சிவனை வழிபட்டு ராகு நிவாரணம் பெற்றதால் சிவராத்திரி விழா முக்கிய விழாவாக நடத்தப்படுகிறது. இது தவிர விஜயதசமி, நவராத்திரி, சேக்கிலார் விழா, 1½ ஆண்டுக்கு ஒருமுறை ராகு பெயர்ச்சி ஆகிய விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றது. இக்கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாகும். ஆதித்ய சோழனால் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இக்கோவில் சுவாமி கோயில் சுவர்களில் பிற இடங்களிலும் 16 கல்வெட்டுகள் உள்ளன. கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இந்த ஆலயத்திற்கு மிக அருகில் உள்ள அருள்மிகு உப்பிலி அப்பன் ஆலயத்திற்கும் சென்று வாருங்கள். காலை 6 மணி முதல் பகல் 12:45 வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். ஏழையையும் குபேரனாக்கும் ராகுஸ்தலம் இது என்பதால் நீங்களும் ஒரு முறை இங்கு சென்று வாருங்கள். நன்மைகள் யாவும் விளையட்டும். ஓம் நமச்சிவாய.